ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி எங்கள் அத்தை சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் அந்த கதையை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம கேட்கலாம். வணக்கங்கம்மா. சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் தாவந்தாட்சி உன்னுடைய கவுண்டரு உன்னுடைய கவுண்டரு தாமரநாட்சி அம்மா அவங்க இருவருக்கும் கல்யாணம் ஆச்சுங்கம்மா. அது வந்து வீரப்பூரில் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லாத இருந்ததம்மா. கல்யாணம் ஆகி 12 வருஷமாக குழந்தை இல்லை அந்த அம்மாவுக்கு. அவங்க பங்காளிங்க 100 வீட்டு பங்காளிங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மறுபடி வரான்னு பேசுவாங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா அழுது சலிப்பாங்க. இப்படியே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, சுவாமி நம்ம கல்யாணம் ஆகி 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு குழந்தை வர வேணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து சிவன் மலை இதுக்கு சிவன்கிட்ட போய் வரங்கேளம்மா, 7 கடல் தாண்டி போகணும், சிவன்கிட்ட போய் வரங்கேளு, அவர் குழந்தை வர கொடுப்பாரு, உனக்கு குழந்தை பிறக்காம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு கிருஷ்ண பரமாத்மா. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தாமரநாட்சி அம்மா தனி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பூனையை எடுத்து மடியில் கட்டிக்கிட்டு அந்த அம்மா போகிறாங்க. அந்த அம்மா போகும்போது ஈஸ்வரன்கிட்ட போய் வரம் கேட்கறதுக்கு போகும்போது ஊசி மேலே ஐயா எனக்கு குழந்தை இல்லை, 12 வருஷமாக நான் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, என்னை மறுபடின்னு சொல்லி பேசுகிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன்கிட்ட அழுகுறாங்க அந்த அம்மா. அப்போ ஈஸ்வரன் என்ன சொல்கிற, ஊசி போன மேலே 9 வருஷமும் பாசி போன மேலே 18 வருஷமும் தவம் இருக்கணும், இருந்து குழந்தை வரம் கொடுக்குறேன். பிறந்தது சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் தங்காயா 3 குழந்தைங்க. ஈஸ்வரன் வரம் கொடுத்தாரு. அம்மா வரம் வாங்கிட்டு வந்துட்டா. வரம் வாங்கிட்டு வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி நான் வந்து ஈஸ்வரன்கிட்ட ஐயா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துட்டேன், நம்மளுக்கு 3 குழந்தை வரம் கொடுத்துட்டாரு, சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் தங்காயா 3 குழந்தை பிறக்கணும் வரம் கொடுத்துட்டாரு, நான் வரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் சுவாமி, அதாவது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு பொன்னுடைய கவுண்டரு. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தைங்க பிறந்ததுன்னா அப்போ ஆண் குழந்தை பிறந்தா பங்காளி போட்டு 100 பேர் விடமாட்டாங்க, ஆண் குழந்தை பெற்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டுடுவாங்க. அதனால் மதுக்கரை செல்லாண்டுக்கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைங்க தாம்பால் தட்டில் வச்சு மதுக்கரை செல்லாண்டுக்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க, அந்த அம்மா காப்பாற்றிடுவாங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணனும்.